பிரபலமான சேனல்ல ரொம்ப நல்லா ஒளிபரப்பாகி வர கனா கண்டேனடி சீரியல் சீக்கிரமா முடிவுக்கு வர இருக்காம். தொடங்கப்பட்டு வெறும் 4 மாதம் தான் ஆச்சு. சீரியல் கிளைமேக்ஸ் நோக்கி நகர்ந்து வந்துட்டு இருக்கு. இதனால சமூக வலைதளங்கள்ல பல்வேறு கேள்விகள் விழுந்திருக்கு. ஏன் இவ்வளவு சீக்கிரமா முடிக்கிறீங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க. இந்த சீரியலுக்கு பதிலா ஸ்டாலின் அவரும் நிரோசா அவரும் நடிக்கிற சீரியல் வரப்போகுதா இல்ல வேற ஏதாச்சும் காரணமானும் கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க. 3 பெண்களோட வாழ்க்கை, நட்பு, குடும்ப போராட்டம் இதெல்லாம் மையமா வச்சு உருவாக்கப்பட்ட சீரியல் தான் கனா கண்டேனடி. இந்த சீரியல் இதுக்கு முன்னாடி மிகப்பெரிய அளவுல வெற்றி பெற்ற சீரியல். தென்றல் சீரியலோட பாணியில தான் இந்த சீரியலை உருவாக்கி இருந்தாங்க. அதே தயாரிப்பு நிறுவனம் தான் இந்த சீரியலை தயாரிச்சிருக்காங்க. இது தென்றல் 2 கூட எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. பழைய கதைய புதிய பேர்ல எடுத்திருக்கீங்களான்னு சமூக வலைதளங்கள்ல ட்ரோல் எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. சீரியல்ல சைத்ரா, கவிதா சம்பத், சஞ்சனா, ஜெயசன் இவங்க எல்லாம் முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தாங்க. சீரியல் ஸ்டார்ட் பண்ணப்ப ரசிகர்கள் கிட்ட நல்ல வரவேற்பு இருந்துச்சு, எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வரவேற்பு எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல. இது காரணமா சீரியலை சீக்கிரமா முடிக்க திட்டமிட்டு இருக்காங்களாம். இந்த பேச்சுக்கள் சின்னத்திரை வட்டாரங்கள்ல பயங்கரமா ஓடிட்டு இருந்துச்சு. ஆனா இது பத்தின அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகல. இப்ப வெளியாகி இருக்க தகவல் படி கனா கண்டேனடி ஷூட்டிங் ஏற்கனவே நிறைவடைந்து விட்டதா சொல்றாங்க. இதுல பரபரப்பான கிளைமேக்ஸ் காட்சிகள் எல்லாம் படமாக்கப்பட்டிருக்கா. பிகன்மி மீடியா வழங்கும் லெஜெண்ட்ஸ் அண்ட் ஐகான்ஸ் அவார்ட்ஸ் 2026 ஜூன் 20 ஆட்டம் ரைடன் கன்வென்ஷன் சென்டர். இன்னும் கொஞ்ச வாரத்துல இறுதி எபிசோடெல்லாம் ஒளிபரப்பாகுமாம். இதனால இந்த தொடரை தொடர்ந்து பார்த்து வந்த ரசிகர்கள் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்களாம். கனா கண்டேனடி முடிவுடைய தகவலோட சேர்த்து இன்னொரு சீரியல் பத்தின பேச்சும் வந்திருக்கு. அதுதான் ஸ்டாலின் மற்றும் நிரோசா நடிக்கிற புதிய சீரியல். பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல கணவன் மனைவி கதாபாத்திரங்கள்ல நடிச்ச ஸ்டாலின் மற்றும் நிரோசா இணைஞ்சு நடிக்கிற புதிய சீரியலோட ப்ரோமோ இப்ப வெளியாகி இருக்கு. ரசிகர்கள் கிட்ட நல்ல வரவேற்பையும் பெற்றிருக்கு. சீரியலுக்கு லட்சுமி மெஸ் அப்படின்னு சொல்லி பெயர் வச்சிருக்காங்க. ஒன்னா இருக்க கத்துக்கணும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. பெயர் மாற்றப்பட்டு இந்த பெயர் மாற்றமே ரசிகர்கிட்ட ஆர்வத்தை ஏற்படுத்தி. புதிய சீரியலை இயக்குவது சின்னத்திரையில வெற்றி சீரியலை கொடுத்த இயக்குனர் டேவிட் சார்லி. பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2, பாக்கியலட்சுமி இந்த சீரியல் எல்லாம் அவர் இயக்கியிருக்காரு. இப்ப அவரோட புதிய சீரியலுக்கு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக மொத்தத்துல நல்லா போயிட்டு இருந்த கனா கண்டேனடி ஏங்க முடிக்கிறீங்க அப்படிங்கிற கேள்விதான் கேட்டிருக்காங்க. என்னதான் அந்த சீரியல் முடிஞ்சாலும் ஸ்டாலின் நிரோசா இவங்க எப்படி நடிக்க போறாங்கன்னு பாக்குறதுக்கு ஆர்வத்தோட இருக்கும். பாண்டியன் ஸ்டோர்ஸ் டீம் அப்படிங்கறதுனால நிச்சயம் நல்ல சீரியல் கொடுப்பாங்க. லட்சுமி மெஸ் பேரே நல்லா இருந்துச்சு. ஆனா புதிய பேரு வித்தியாசமா இருக்குன்னு ரசிகர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சீரியல்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு சீரியல் டீமை கேட்டாதான் தெரியும். பிளான் பண்ணதே 4 மாதங்களா இல்ல முன்னாடியே இந்த கதையை முடிக்கிறாங்களா, சீரியல்ல நடிக்கிறவங்க என்ன சொல்ல போறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இனிமே இது போல சீரியல் அப்டேட் எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க.